10ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் bookback question and answers தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். புவியியல் ஜியாகிரஃபி சாப்டர் 1 இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு சரியான விடையை தேர்வு செய்க. கொஸ்டின் நம்பர் 1 இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் டேஷ் 3214 கிலோமீட்டர். கொஸ்டின் நம்பர் 2 பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி. கொஸ்டின் நம்பர் 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. விடை தீபகற்பம். கொஸ்டின் நம்பர் 4 பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஷை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது. விடை இலங்கை. கொஸ்டின் நம்பர் 5 தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் டேஷ். விடை ஆனைமுடி. கொஸ்டின் நம்பர் 6 பழைய வண்டல் படிகளால் உருவான சமவெளி டேஷ் பாங்கர். கொஸ்டின் நம்பர் 7 பழவேற்காடு ஏரி டேஷ் மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது. விடை தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். சாப்டர் 2 இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் சரியான விடையை தேர்வு செய்யவும். கொஸ்டின் நம்பர் 1 மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி டேஷ். விடை பஞ்சாப். கொஸ்டின் நம்பர் 2 கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஷ் காட்சிகள் உதவுகின்றது. விடை மாஞ்சாரல். கொஸ்டின் நம்பர் 3 ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஷ் ஆகும். விடை சமவெப்ப கோடுகள். கொஸ்டின் நம்பர் 4 இந்தியாவின் காலநிலை டேஷாக பெயரிடப்பட்டுள்ளது. விடை அயன மண்டல பருவக்காற்று காலநிலை. கொஸ்டின் நம்பர் 5 பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. விடை இலையுதிர் காடுகள். கொஸ்டின் நம்பர் 6 சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் டேஷ். விடை ஆந்திர பிரதேசம். கொஸ்டின் நம்பர் 7 யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது. விடை கட்ச். சாப்டர் 3 இந்தியா வேளாண்மை சரியான விடையை தேர்வு செய்க. கொஸ்டின் நம்பர் 1 டேஷ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகின்றது. விடை செம்மண். கொஸ்டின் நம்பர் 2 எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது. விடை இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். கொஸ்டின் நம்பர் 3 ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் டேஷ். விடை வண்டல் மண். கொஸ்டின் நம்பர் 4 இந்தியாவின் உயரமான புவிசார்பு அணை டேஷ் ஆகும். விடை பாக்ரனங்கல் அணை. கொஸ்டின் நம்பர் 5 டேஷ் என்பது ஒரு வாணிப பயிர். விடை பருத்தி. கொஸ்டின் நம்பர் 6 கரிசல் மண் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. விடை பருத்தி மண். கொஸ்டின் நம்பர் 7 உலகிலேயே மிக நீளமான அணை டேஷ். விடை ஹிராகுட் அணை. கொஸ்டின் நம்பர் 8 இந்தியாவில் தங்க இழை பயிர் என அழைக்கப்படுவது டேஷ். விடை சணல். சாப்டர் 4 இந்தியர் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் சரியான விடையை தேர்வு செய்க. கொஸ்டின் நம்பர் 1 மாங்கனிசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. விடை எஃகு தயாரிப்பு. கொஸ்டின் நம்பர் 2 ஆந்த்ராக்சைடு நிலக்கரி டேஷ் கார்பன் அளவை கொண்டுள்ளது. விடை 80% to 95%. கொஸ்டின் நம்பர் 3 பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் டேஷ். விடை கார்பன். கொஸ்டின் நம்பர் 4 இந்தியாவின் மான்ஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் டேஷ். விடை கோயம்புத்தூர். கொஸ்டின் நம்பர் 5 இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் டேஷ். விடை மகாராஷ்டிரம். கொஸ்டின் நம்பர் 6 மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் டேஷ். விடை சூரியன். கொஸ்டின் நம்பர் 7 புகழ்பெற்ற சிந்தரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் டேஷ். விடை ஜார்க்கண்ட். கொஸ்டின் நம்பர் 8 சோட்டா நாகபூரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது டேஷ். விடை கனிம படிவுகள். சாப்டர் 5 இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் சரியான விடையை தேர்வு செய்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 1 மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றி அறிவியல் பூர்வமான படிப்பு டேஷ். விடை மக்களியல். கொஸ்டின் நம்பர் 2 டேஷ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது. விடை சாலை. கொஸ்டின் நம்பர் 3 இந்தியாவில் தங்க நாற்கர சாலையின் நீளம் டேஷ். விடை 5846 கிலோமீட்டர். கொஸ்டின் நம்பர் 4
தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் டேஷ். விடை ஹைதராபாத். கொஸ்டின் நம்பர் 5. எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து டேஷ். விடை வான்வழி போக்குவரத்து. கொஸ்டின் நம்பர் 6. கீழ்கண்டவற்றுள் எவை வானுலங்க ஊர்தியுடன் ஹெலிகாப்டர் தொடர்புடையது? விடை பவன் ஹார்ன்ஸ். கொஸ்டின் நம்பர் 7. இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் டேஷ். விடை பெட்ரோலியம். சாப்டர் 6. தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். சரியான விடையை தேர்வு செய்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 1. தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது? விடை 8°4 முதல் 13°35 வடக்கு வரை. கொஸ்டின் நம்பர் 2. தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல் டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது? விடை 76°18 கிழக்கு முதல் 80°20 கிழக்கு வரை. கொஸ்டின் நம்பர் 3. தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் டேஷ் ஆகும்? விடை தொட்டபெட்டா. கொஸ்டின் நம்பர் 4. கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? விடை போர்க்காட். கொஸ்டின் நம்பர் 5. கீழ்கண்டவற்றுள் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? விடை பெரியார். கொஸ்டின் நம்பர் 6. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்க்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது? விடை கடலூர். கொஸ்டின் நம்பர் 7. பின்னடையும் பருவக்காற்று டேஷிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது? விடை வங்கக்கடல். கொஸ்டின் நம்பர் 8. கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் டேஷ். விடை தேனி. கொஸ்டின் நம்பர் 9. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் டேஷ். விடை தருமபுரி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கொஸ்டின் நம்பர் 1. நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கிடையே காணப்படும் பீடபூமி டேஷ் ஆகும்? விடை கோயம்புத்தூர் பீடபூமி. கொஸ்டின் நம்பர் 2. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் டேஷ் ஆகும்? விடை சோளக்கரடு. கொஸ்டின் நம்பர் 3. ஆற்று தீவன ஸ்ரீரங்கம் டேஷ் மற்றும் டேஷ் ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது? விடை கொள்ளிடம் காவேரி. கொஸ்டின் நம்பர் 4. டேஷ் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு ஆகும்? விடை நீலகிரி வரையாடு. சாப்டர் 7. தமிழ்நாடு மானுட புவியியல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 1. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா டேஷ். விடை காவேரி டெல்டா. கொஸ்டின் நம்பர் 2. தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் டேஷ். விடை சிறுதானியங்கள். கொஸ்டின் நம்பர் 3. தமிழ்நாட்டின் மிக பெரிய நீர்மின் சக்தி திட்டம் டேஷ். விடை மேட்டூர். கொஸ்டின் நம்பர் 4. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைகளின் எண்ணிக்கை? விடை 3 மற்றும் 15. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கொஸ்டின் நம்பர் 1. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு டேஷ் சதவீதத்தை வகிக்கிறது? விடை 21. கொஸ்டின் நம்பர் 2. சாத்தனூர் அணை டேஷ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? விடை தென்பெண்ணை. கொஸ்டின் நம்பர் 3. மும்பை மற்றும் டில்லியை அடுத்த இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையம் டேஷ் ஆகும்? சென்னை பன்னாட்டு விமான நிலையம். கொஸ்டின் நம்பர் 4. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையில் உள்ள வேறுபாடு டேஷ் அழைக்கப்படுகிறது? விடை வணிக சமநிலை.